இந்த 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ் ஒரு 2 பேர் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும். அவங்க 2-3 நாளாக விளாட்ற ஒரு கிரிக்கெட்டை பார்க்கும்போது என்ன இப்படி விளாட்றீங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஓஜி டீமுங்களெல்லாம் பார்த்தவங்களாம் இப்போ மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்க்கும்போது ஓகே அது அந்த டீமு இது இந்த டீமுக்கிட்ட வரது தான் வரும், பேருக்காகலாம் எதுவும் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி. புரிஞ்சிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக கவுஹாத்தியில் அந்த 183 ஒரு சேஸ் பண்ணி போனாங்க பாருங்கள். பேசுவோம் என்ன காரணம். இல்லை ருத்ராஜ் கெய்க்வாத்தோட கேப்டன்சி மேலே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தான் புரியல என்ன காரணம், யார் காரணம்? ருத்ராஜ் கெய்க்வாத் காரணமா? மற்றவங்களாம் காரணமே இல்லையா? ஸோ அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். அண்ட் ஆரோட விக்ட்ரி கண்டிப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்குது. அவங்களோட விக்ட்ரியை பற்றி அதை பற்றி பேசுவோம். இன்னொன்று பேட் கமின்ஸுக்கு தோல்வினா என்ன அப்படிங்கிறத ஒரு மருந்து மாதிரி இப்போ ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. கசப்பாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் நிலமை. அவருக்கு தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்க்கோட ஒரு 5-4 இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் வைசாகில் தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன் அப்படிங்கிற மாதிரி நிமிர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்கள் முழு வீடியோவும் பாருங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும். நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணணும். அப்புறம் யாராவது உங்கள் ஃப்ரெண்டுகளை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கேளுங்க, ஆர்கியூ பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக பேசி பாருங்கள். அதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். முதல்ல இந்த 2025 ஐபிஎல்லில் கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு போட்டிக்கு முன்பாக நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் vs SRH மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க, யார் அதிக ரன் அடிப்பாங்கன்னு நம்ம கேட்டிருந்தோம். நிறைய பேர் வழக்கமாக சரியாக பதில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை ஒருத்தவர் மட்டும் சரியாக பதில் சொல்லியிருந்தார். என்னென்னா இந்த மேட்சை வந்து SRH ஜெயிப்பாங்க, அனிகேட் வர்மா இந்த மேட்ச்சில் லீடிங் ரன் ஸ்கோரராக இருப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மேட்சை ஜெயிச்சது, ஆனால் அதிக ரன் அடித்தது அனிகேட் வர்மா. 2 பேரும் யாரும் சரியாக பதில் சொல்லவும் இல்லை. அப்புறம் தீபக்குங்கிறவர் மட்டும்தான் வந்து அனிகேட் வர்மா அப்படின்னு சரியாக பதில் சொல்லியிருந்தார். ஆனால் அவருக்கு மட்டும் பரிசு கொடுத்தா அது ஃபேராக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த DC vs SRH மேட்ச்சில் யாரும் ஜெயிக்கலை, யாரும் சரியாக கணிக்கலை. அப்படியே அடுத்ததாக RR vs CSK மேட்சோட நம்ம கேட்டிருந்த கேள்வி, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, அதுக்கப்புறம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வாங்குவான்னு கேள்வி கேட்டிருந்தேன். ஒருத்தவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சரியாக கணிச்சிருந்தார், நிதிஷ் ராணான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கமெண்ட் வந்து எடிட்டர்னு இருந்துச்சு. அது எனக்கு எப்போ எடிட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலை, புரியலை. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணலை. இந்த 2 மேட்சுக்குமே யாருமே சரியாக கணிக்கலை. அப்படிங்கிறதுனால இந்த 2 போட்டியில் ஞாயிற்றுக்கிழமை யாருமே வின்னர் இல்லைங்கிறது எனக்கே வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், எனக்கே வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஐபிஎல் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது, கணிக்க முடியாத அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியே அந்த பரிசு அப்படியே அடுத்த போட்டிகளுக்கு நகர்த்தி வைக்கப்படுது. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த போட்டிகளில் பார்க்கலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் விசாகப்பட்டினத்தில் நடந்து முடிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்சோட ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ், மற்றும் இல்லாமல் கவுஹாத்தியில் நடந்து முடிஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல பார்க்க வந்திருக்கீங்க. கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். முதல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். பெல்ட்டை கழட்டி பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? 182 டார்கெட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. பிச் பொறுத்த வரைக்கும் நான் நினச்சேன் ரோடு தான் கொடுப்பாங்க, திரும்புகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் RR vs KKR மேட்ச்சில் பிச்சு ஸ்லோவாக இருந்துச்சு, விக்கெட் போக 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 ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட பிச் தான் கொடுத்தாங்க. ஸோ நல்ல வேலை RR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கிற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா பிச் பொறுத்த வரைக்கும் போக 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 ஸ்லோவாக இருந்துச்சு, நின்று வந்துச்சு, ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு, பின்னாடி போய் ஆட வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதில் மட்டும் ஒரு மனுஷன் உசிரை கொடுத்து 50 ரன் அடித்தாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாத். ஆக்சுவலி ருத்ராஜ் கெய்க்வாத்தை வந்து நான் ஒன்று ஏன்னு சொல்லுவேன், இந்த டார்கெட் 182 நான் ஒன்று சொல்லுவேன். இங்கே பாருங்கள், அந்த 182ங்கிற டார்கெட் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் ஒரு காலத்தில் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய டார்கெட்டே கிடையாது. அந்த ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய டீம்னா நான் டாப் ஆர்டர் கூட ஒன்று எனக்கு மிடில் ஆர்டர் ரெய்னா, தோனி, பிராவோ, அப்போதைய ஜடேஜா இவங்கெல்லாம் வருவாங்க. அப்படிங்கிறதுனால அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த ஸ்கோர் அடித்து முடிச்சிருவாங்க, அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டீமில் நான் ருத்ராஜ் கெய்க்வாத் தவறி தப்பான ஜெனரேஷனில் வந்து பிறந்துட்டாரோன்னு நினைக்கிறேன். அவர் ஆன ஆட்டத்தை நான் இன்றைக்கி ரொம்ப ரசித்து பார்த்தேன். இந்த மேட்ச்சு தோத்துச்சே அப்படின்னு வருத்தப்பட்டதுக்காக ஒரே ஒருத்தருக்காகனா அது ருத்ராஜ் கெய்க்வாத்துக்காக தான். ஏன்னா அவர் சூப்பரான இன்னிங்ஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு, சீரியஸ்லி வேஸ்ட்டாக போச்சு. அப்படி ஆடினாங்க நல்லா பின்னாடி போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெக் சைடில் ஆடிட்டே இருந்தார், நல்லா கேப்பை பார்த்து பிக் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த பால் 4 போவாதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் போயிடும். அவ்வளோ பெரிய கேப்பை எப்படி பிக் பண்ணாருன்னு தெரியல, மடக்கி அடிக்கவே முடியாது, அசரங்காவை அசால்ட்டாக ஆடிட்டு இருந்தார் ருத்ராஜ் கெய்க்வாத். அதாவது திரும்பவும் சொல்கிறேன், தப்பான ஜெனரேஷனில் தப்பான சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு இன்னிங்ஸ் வந்து அவர் ஆடி இருந்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் என்னங்க டீம் ஆக்சுவலி, அதான் நீங்கள் பாருங்கள், ஒருத்தவர் 80 ரன் கிட்டத்தட்ட அடித்தாச்சு.
மீதி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த 100 ரன் அடிக்க முடியல அப்படிங்கும்போது அது என்ன மாதிரியான டீம்? அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துருக்காங்க போது சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன மாதிரியான டீம் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். 11th பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கர் உள்ளே கொண்டு வந்தாங்க, நல்ல விஷயம். ஜெமி வார்டன் எதுக்கு உள்ளே கொண்டு வந்தாங்க? சாம் கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் ஓகே அடி வாங்குறாரு, அவையில தானே நீங்கள் ஆக்சுவலி போட வைக்கணும். ஸோ அவையிலையும் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க, விக்கெட் ஓகே ஸ்லோவாகுது அப்படின்னா ஜெமி வார்டனையும் கொண்டு வந்துருக்கக்கூடாது. ஸோ ஸ்ரேயஸ் கோபால் மாதிரி யாராவது ஸ்பின்னரையும் உள்ளே கொண்டு வந்திருக்கணும். சரிப்பா மேலே டெவன் கான்வே கொண்டு வந்துட்டு கீழே கம்போஜா கொண்டு வாங்கப்பானாலும் அதுவும் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே நம்ம சொல்கிறது தான் சரி அப்படியும் கிடையாது. பட் அவங்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க, அதில் ஏதாவது ரிசல்ட் கிடைக்கும். அவங்க முயற்சி பண்ணுறாங்க, பட் அதுக்கான ரிசல்ட் வருதான்னா வரமாட்டேங்குதுங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையே. ஹெட்மேருக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க, ஃபீல்டிங்கும் அவ்வளோ சிறப்பாக இருந்த மாதிரி எனக்கு பர்டிகுலராக எனக்கு தெரியலை. இன்னொன்று நான் சொல்கிறேன், நிதிஷ் ராணா வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினை ஆனது எனக்கு தக் லைஃப் மாதிரி இருந்தது. ரியல் தக் லைஃப். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நிதிஷ் ராணா ஆனது தக் லைஃப் அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸில் வனிந்து அசரங்கா போட்டது தக் லைஃப். 2 பேரும் தக் லைஃப் உச்சத்தை இன்னைக்கு கவுஹாத்தில் ஆடி காமிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸை போட்டு தள்ளினாங்க. ஆமாம் போட்டு தள்ளினாங்க. ஃபஸ்ட்டு கலீல் அகமதோட பேட்லேருந்து ஒரு 2 எட்ஜில் 4 போச்சு. ஜெமி வார்டன்கிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் ஆரம்பித்த மாதிரி எனக்கு தோணுது. ஒரு ஜெமி வார்டன் அப்படி தேர்மில் தூக்கி விட்டார், பால் 6 போச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேலே ஒன்று போட்டார், அப்படி தூக்கி அப்பர் கட் ஒன்று விட்டார். அதுக்கப்புறம் அஸ்வின் லெஃப்ட் ஹேண்டர் வர்சஸ் அஸ்வின் என்ன பவர் பிளே, என்ன மாதிரியான பவுலராக இருக்கணும் அஸ்வின். ஆனால் நான் ஒரு 3 கேமாக பார்த்துட்டேன். அஸ்வின் என்ன பவர் பிளே, அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த ஹோம் கம்மிங் அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. அஸ்வின் கிட்டேருந்து எந்த வித இம்பேக்டும் வரலை சொல்லலாம். முக்கியமான இடத்துல அந்த பிரேக் போட்டு கடைசியாக ராணாவோட விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னு இங்கே சொல்லலாம். ஆனால் அந்த கடைசி 8 ஓவரில் எந்த ஸ்பின்னராக இருந்தாலும் போட்டுருவாங்க. ஆனால் முதல் அந்த 10 ஓவர் நல்லா பேட்டிங் கொஞ்சம் சாதகமாக இருக்குது, விக்கெட் போக போக தானே செட்டில் ஆகும், அந்த போக செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே கண்ட்ரோல் பண்ணோம். ஆனால் அஸ்வினால் அது முடியவே இல்லைங்கிறத தாண்டி நிதிஷ் ராணா சான்ஸே குடிக்கல. அஸ்வினை பல தடவை ராணா நல்லா விளையாண்டுருக்கிறாரு. ராணாவோட தக் லைஃப் எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறாங்கிற அளவுக்கு தக் லைஃப்னா இன்சைட் அவுட் ஷாட் ஒன்று அடித்தார். தக் லைஃபின் உச்சத்தில் சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் ஸ்லாக் ஸ்வீப்பு 2 6 ஃபைன் லெக்கில் பொறுக்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபீல்டுற மாதிரி மாற்றினாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்வீப் ஒன்று அடித்தார், அப்படியே முன்னாடி 4 ஒன்று போச்சு. ஐயோ அதை சொல்கிறாங்க ரிவர்ஸ் ஸ்வீப் என்ன, இன்சைட் அவுட் ஷாட் என்ன, அது மிடு விக்கெட்டில் ஒரு 6 ஒன்று அடித்தார், பெரிய 6, எல்லாத்த விட பெரிய 6. அதுக்கப்புறம் நூர் அகமதையும் இன்சைட் அவுட் ஷாட் ஒன்று அடித்தார். கலீல் அகமது ஸ்கொயர் லெக் மேலே பெரிய 6. ஐயோ லெக் சைடில் இங்கே இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டாருங்க. அஸ்வினை மலமலன்னு அடிச்சுட்டே வந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கலீல் அகமது மலமலன்னு அடித்தார். அதுக்கப்புறம் ஜெமி வார்டன் விடலை, ஜெமி வார்டன் அடி, நூர் அகமது ஒரு அடித்தார். அஸ்வினை போட்டு அஸ்வினை புதா தக் லைஃப், அவருக்கு அகேன்ஸ்டாக தக் லைஃப் நீ பண்ணார். கடைசியாக அஸ்வின் அவர் வெளியில் போட்டு விற்கிறதுன்னு வைங்களேன் 100 போயிருந்திருப்பார், ஸ்கோர் ரொம்ப பெருசாக போயிருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி வேறு ஒரு ரேஞ்சில் வேறு ஒரு பிளாட்ஃபார்மை இன்றைக்கி அவர் ஆடிட்டு இருந்தார். இத்தனைக்கும் அஸ்வின்கிட்ட ஒரு LBW ரிவ்யூ கேட்டார், பார்க்கும்போதே தெரிஞ்சது அது வெளியில் தான் போகணும். அங்கே ஒரு லைஃப் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தி ராணா வந்து நான் சொல்கிறேன், எனக்கு பத்தி ராணா பவுலிங் ஆக்ஷன் மாற்றிருக்காரு, ரன்னு கொடுக்குறாரு. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது பத்தி ராணா வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறது. பத்தி ராணா ஒரு யங்ஸ்டர், லைக் ஸ்ரீலங்காவுக்காக வேர்ல்டு கப்பில் 100 ரன்னு கொடுக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா பத்தி ராணா இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் போன மேட்ச்சில் டீசெண்டாக பவுல் பண்ணார், இந்த மேட்ச்சில் டீசெண்டாக பவுல் பண்ணார். பட் அவர் ஒரு பராக ஒரு 6 ஒன்று அடித்தார், திரும்ப அதே பராக அடித்து திரும்பி அதே பராக போல்ட் எடுத்து காலி பண்ணார். அந்த 18th ஓவர் அவர் சூப்பராக பவுல் பண்ணி கொடுத்தாரு, நல்லா பவுல் பண்ணி கொடுத்தாரு. அதுபோல் கலீல் அகமது அந்த டெத் ஓவர் அதுவும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தாங்க. 4 வறட்சி பவுண்ட்ரி வறட்சியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பட் மேலே அந்த 10 ஓவரில் ஒரு அஸ்வினோட ஒரு 3-4 ஓவர் அடி விழுந்தது, செம்மடி விழுந்தது. ஜெமி வார்டன் அடி விழுந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியல. ஒரு 2-3 பவுலர் அடி விழுந்த உடனே ஸ்கோர் அப்படியே ஏறிடுச்சு. அதான் சொல்கிறாங்க நிதிஷ் ராணா தவிர்த்து வேறு யார் ஆனாங்க, ரியன் பராக் ஒன்று அடித்தார், அப்புறம் ஹெட்மேருக்கு ஒரு கேட்ச் விட்டு ஹெட்மேர் ஒரு 6 ஒன்று அடித்தார், அதுவும் பெருசாக பாதிச்சுது. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பரான கிரிக்கெட் ஒன்று ஆடலும் கூட வச்சுக்கோங்க. ஆனால் அவங்கக்கிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்தாங்க. அதுலேயும் சொல்கிறாங்க, என்றைக்குமே நல்லா விளையாடாத ஹர்ஷித் ராணா நல்லா விளையாண்டாரு, என்றைக்கு நல்லா விளையாடாத ஜோஃப்ரா ஆர்ச்சர் நீங்கள் நல்லா விளையாண்டாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் முதல் ஓவரில் என்னங்க இப்படி பவுலிங் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரச்சின் ரவீந்திரா வச்சு பாம்பு விட்டு ரச்சின் ரவீந்திராவுக்கு அவுட் ஆஃப் பால் பிரச்சனை இருக்குது, அது எட்ஜி எடுக்க வச்சு காலி பண்ணுறேன். அப்புறம் மெய்டன் ஓவர் வேறு, இதெல்லாம் ஆர்ச்சர் இந்த IPL கனவுல கூட கண்டிருக்க மாட்டார்.
இதெல்லாம் ஏதோ 2019 2020 21 காலகட்டத்தில் ஆர்ஆருக்காக ஆர்ச்சர் பவுலிங் பண்ணி MVP அவார்டு வாங்கின ஆர்ச்சர் திரும்பி பார்க்க முடியுது. ஸோ பவர் பிளேயில் ஒரு இம்பாக்ட் ஒன்று கொடுத்தாங்க, அவர்கிட்ட இருந்து செம்மையான ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. இத்தனைக்கும் 17வது ஓவர் அது தீக்ஷனா வராரு. அந்த 17வது ஓவர் இல்லை, நான் இங்கேயே பேசிடுறேன். 17வது ஓவரில் ஜடேஜாவுக்கு பேட்டில் சரியாக படமாட்டேங்குது. பேட்டில் எப்படி அந்த இடத்துல சரியாக படாமல் இருக்கணும் எனக்கு புரியல. அதாவது இம்பேக்ட் பிளேயராக வரவங்க, இம்பேக்ட் பிளேயர்னா டிகே சொல்லுவார், நாங்களாம் இம்பேக்ட் பிளேயர்ஸ், 6 பால், அந்த 6 பாலில் எவ்வளோ ரன் அடிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரவீந்திர ஜடேஜாவுக்கு சரியாக பேட்டில் கடைசி நேரத்தில் படமாட்டுது அப்படின்னா அந்த டீம் எப்படி ஜெயிக்கும்? சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி ஜெயிப்பாங்க? புரியல, அதுதான் பிரச்சனையே. இன்னொன்று வனிந்து அவசரங்க தக் லைஃப் நாங்கள் சொல்லியே ஆகணும். விஜய் சங்கருக்கு ஃபஸ்ட்டு ஒரு கூகுளி ஒன்று போட்டார், நல்ல வேலை போல்ட் ஆகலை. ஒரு பெரிய காரே ஓட்டலாங்கிற அளவுக்கு பேட்டுக்கும் பேடுக்கும் இடையில கூகுளி போச்சு. திரும்ப ஒரு 6 ஒன்று விட்டார், நல்லா ஸ்வீப் ஆடார் விஜய் சங்கர், பார்த்துருக்குறேன். ஆனால் திரும்ப அந்த கூகுளியை பிக் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் ரியன் பராக் எடுத்த கேட்ச், சூப்பரான கேட்ச், ஷுவம் தேவோட கேட்ச். ஷுவம் தேவே அப்போ தான் ஆக்சிலரேட் எடுத்து ஆரம்பித்தார். ஸோ வனிந்து அவசரங்கா திரும்பவும் 6 கொடுத்து விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாத் ரொம்ப சூப்பராக ஆடிட்டார் வனிந்து அசரங்காவை. அதான் சொல்கிறாங்க, வனிந்து அசரங்காவை சரியான ஒரே பேட்டர் ருத்ராஜ் கெய்க்வாத் மட்டும்தான். தங்கம், சத்தியமாக சொல்கிற தங்கம். பட் இந்தியன் டீமில் இடம் எப்படி கிடைக்கும்? நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. சொல்கிறேன், தப்பான ஜெனரேஷனில் பிறந்துட்டார் ருத்ராஜ் கெய்க்வாத். ஆனால் அவர் டீப்பில் அடித்தார், சரியாக கனெக்ட் ஆகலை, காலி. ஆனால் சொல்கிறேன், கையில் அடிப்பட்டதோட ஆடிக்கிட்டே இருந்தாருங்க செல்லம் தங்கம். சத்தியமாக ருத்ராஜ் கெய்க்வாத்தோட பேட்டிங் நிஜமே வேறு மாதிரி இருந்துச்சு. பட் ஹசரங்கா எடுத்தார். ராகுல் திரிபாதிக்கு ஆர்ச்சர் போட்ட 2 அல்வா பால், அதனால 2 வந்துச்சு. ஹசரங்கா வந்த முதல் பாலே காலி. ஸோ திரிபாதி எடுத்தார். அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாத் எடுத்தாச்சு, துபே எடுத்தாச்சு, விஜய் சங்கர் எடுத்தாச்சு. 4 பேட்டர்ஸ். அசரங்கா வந்தால் விக்கெட் சொல்லி எடுத்தார். நான் சொல்லியிருக்கல, அசரங்கா அந்த டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆக 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 அவரோட பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அது நடந்துக்கிட்டே இருக்குது. பேட்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா விளையாண்டுருந்தாருன்னு வைங்களேன், அவ்வளோதாங்க. அந்த டீமுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தவர் தான்ப்பா, இப்படி ஒருத்தர் இருந்தால் டீம், அது ஆல்ரவுண்டர் நல்லா இருந்தாங்கன்னா அந்த டீம் மேலே போயிடுவாங்க. ஹசரங்கா பேட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சாருன்னா அங்கே வேறு கதை. நான் ஜடேஜா பற்றி சொல்லிட்டேன். தீக்ஷனா துஷார் தேஷ்பாண்டே போடும்போது அவருக்கு சரியாக பேட்டில் படலைன்னா, ஐயா நீங்கள் ஆட போகிறது 5-6 பால் 10-15 பால் தான் ஆட போகிறீங்க. அவங்க ரோல் மேட்ச் முடிக்கிறது அவங்க அந்த நேரத்தில் சரியாக படலைன்னு வைங்களேன். எத்தனை மேட்சும் சரியாக படலை, போன வருஷமும் சரியாக படலை, இந்த வருஷமும் சரியாக பாட ஆரம்பிக்கலை. சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை ஓகே பவுலராக சூப்பராக பண்ணிட்டாரு, பட் பேட்டராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபைனல் மேட்ச் நான் ஒத்துக்கிறேன், அது எல்லாமே அது இன்ஷால்லா கம்மி ரன் தான் நான் சொல்லிட்டேன். ஆனால் அதையும் முடிக்கிறதுக்கு அதில் ஒரு கட்ஸ் ஒன்று முடிச்சார். ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜாவோட பேட்டிங் ரொம்ப வருத்தம். பட் கடைசியாக 6 ஒன்று அடித்தார், நீங்கள் அதை சொல்லலாம். ஆனால் அது முன்னாடியே பண்ணியிருக்கணும் பாஸு, வந்த உடனே அதை பண்ணியிருக்கணும் பாஸு, வந்த முதல் பால்லே தான் ஆடி இருக்கணும் பாஸு. பட் சரியாக படலை, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜெமி ஓவர்டன் அது ஒய்டு அதை வாங்கியிருந்துருக்கலாம், மேபி அது நோ பாலாக கூட வந்துருக்கும். ஏன்னா 1 பவுன்ஸ் போட்டுருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். பட் ஆனால் ஜெமி ஓவர்டன் அந்த பாலை ஆடினார், அதில் வந்து 4-6 எதுவும் கிடைக்கல, முடிஞ்சிருச்சு. அண்ட் தோனி வர்சஸ் சந்தீப் சர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்தீப் சர்மா வந்து அவர் உண்மையுமே ஒரு தக் லைஃப் தான். சீரியஸ்லி அவர் ஒரு பெரிய தக் லைஃப்ங்க. தோனி மாதிரியான ஒரு பெஸ்ட்டு ஃபினிஷர், ஐபிஎல்ல ஒரு பெஸ்ட்டு ஃபினிஷர். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக அவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோ மேட்ச் பார்த்துருக்கிறேன். ஓகே மேலே வந்துட்டார். ஓகே தோனிக்கு அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ கற்று. ஆனால் சந்தீப் சர்மா அழகாக ஃபஸ்ட்டு பால் போயிட்டு ஷார்ட் பால் ஒன்று போட்டாரா, போட்டுட்டு அப்படியே திரும்பி போனார். தோனிக்கு ஒரு லோ ஃபுல் டாஸ் போட்டார். ஹெட்மயர் அந்த கேட்ச் மட்டும் எடுக்கலன்னு வைங்களேன், மேட்ச் முடிஞ்சிருச்சு. 20 ரன் தோனி மேபி அடிச்சிருந்தது தான் வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. தோனி இருந்தால் தான் வாய்ப்பு இருக்குது, ஜடேஜா கிடையாது. ஸோ ஹெட்மயர் அந்த கேட்ச் சூப்பராக மிடில் விக்கெட்லேருந்து எடுத்தார். ஆக்சுவலி தோனிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அதுக்கு முந்தின நேரங்களில் சரியாக பேட்டில் படலை. ஆனால் வந்து சிங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் வந்தோடனே எப்பயுமே சிங்கிள் எடுக்கிறவர், பொறுமையாக டீப்பாக எடுத்துகிட்டு போகிறவர். ஆரம்பத்தில் அந்த டிஃபென்ஸ் வச்ச பால்லாம் அடிச்சிருந்தா, ஏதாவது ஒரு பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணியிருந்தா மேபி கடைசி ஓவரில் 20 ரன் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஜடேஜா அண்ட் தோனி அவங்களோட பேட்டிங் அந்த 17வது 18வது ஓவர்களில் ஆடின ஒரு விதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் சந்தீப் சர்மா போட்ட அந்த விதம், ஆர்ச்சரா சந்தீப் சர்மாவா துஷார் தேஷ்பாண்டேவான்னு சொல்லிட்டு அந்த 19-20 ஓவரில் ஒரு டைலமா போயிட்டு வந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல ரியன் பராக் ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்தார் பாருங்க. ஆமாம், என்ன பண்ணார், ஆர்ச்சர் போட்டால் பேஸ் தோனி அடிச்சிருவார், ஜடேஜாவுக்கு பேட்டில் பட்டு ஏதாவது பிடிங்கிட்டு போயிடும். அப்போது துஷார் தேஷ்பாண்டேக்கு ஸ்லோ ரன் போட்டார். அதுக்கப்புறம் அந்த ஓவர் செம்மடி விழுந்தது. திரும்பி கடைசியாக சந்தீப் சர்மா ஆர்ச்சருக்கு கொடுத்தா அடி பிடிங்கிட்டு போயிடும். அப்போது நம்ம கொடுக்க வேண்டியது சந்தீப் சர்மா கொடுத்தார். ஆல்ரெடி சேப்பாக்கில் தானே தோனியை நிற்க வச்சு மேட்ச் முடித்தார் ஆர்ஆருக்காக இருக்கும்போது. திரும்ப அதே ஆர்ஆருக்காக கவுஹாத்தியில் தோனி நிற்க வச்சு முடிக்காமல் தோனியை சீக்கிரம் பெவிலியனுக்கு அனுப்பி வச்சு கடைசி ஒரு நல்லா போட்டு அதுலேயும் 6 ஒன்று போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து போட்டார். வாட் எ லெஜண்ட்.
20th ஓவர்லாம் இந்த மாதிரி 2 தடவை யாருங்க அது வேறு மாதிரிங்க. அதான் சொல்கிறாங்க முரட்டுத்தனமான ஒரு தக் லைஃப் விக்ட்ரி, முரட்டுத்தனமான ஒரு தக் லைஃப் விக்ட்ரி. நிதிஷ் ராணா, வனிந்து ஹசரங்கா, இந்த பக்கம் லாஸ்ட் ஓவர் வந்து அருமையாக போட்ட சந்தீப் சர்மா. ரியலி தக் லைஃப் விக்ட்ரி ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆர்ச்சர் நீங்கள் நல்லா பவுல் பண்ணார். ஸோ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் சோஃபார் ஒரு நல்ல டேவாக அவங்க நீங்கள் போகலாம். பட் பேட்டிங் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் அப்படின்னா, வனிந்து ஹசரங்கா ஒரு பக்கம்னா, ஹெட்மேர் ஒரு பக்கம்னா, ரியன் பராக் ஒரு கேப்டனாக முதல் மேட்ச் வெற்றி பெற்றாலும் இன்னும் கொஞ்சம் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஜெய்ஸ்வாலுக்கு சரியாக படலை அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ பேட்டிங் அவங்க சரியாக ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெமி வார்டனுக்கு ஃபஸ்ட் மேட்ச் அடி வாங்கினார். பட் அஸ்வின் 3 மேட்சாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்த இம்பேக்ட் கொடுக்கல அப்படிங்கிறது உண்மை. அதே போல் பேட்டிங்கில் ஜடேஜா அவரோட இம்பேக்ட்டும் கிடைக்கல. திரிபாதிக்கிட்டேருந்து ரிசல்ட் அவ்வளோ பாசிட்டிவாக வரலை. விஜய் சங்கர் அவுட் ஆன விதமும் வருத்தத்தில் இருந்தது. துபேவுக்கிட்டேருந்தும் இன்னும் ரன்னு பெருசாக வரல. ஆக்சலர் அழுத்தலை. துபேவுக்கு பத்திக்கிச்சு அப்படின்னா இந்த மேட்சை வந்து ஒரு 17 ஓவரே முடிச்சிருந்துருப்பாங்க. சரியாக படலை. பவுலிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரனா தவிர வேறு யாரும் சரியாக போடலைன்னு நான் சொல்லுவேன். ஆமாம், அப்புறம் கலீல் அகமது கடைசியாக போட்டார், அவ்வளோதான். தோனி கடைசியாக முடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு மறக்கக்கூடிய ஒரு நாள். பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. ஒரு ருத்ராஜ் கேகோட பேட்டிங், பத்திரனா பவுலிங், கலீல் அகமதோட கடைசி காலகட்ட பவுலிங் தவிர்த்து மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். சோஃபார் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி 182 ரன்கள் இந்த மாதிரி ட்ராக்கில் சென்னை சூப்பர் கிங்ஸால் சேஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியல. இப்போ நம்ப முடியலங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லோ டீம் அவங்களால இந்த இப்படிப்பட்ட ஸ்கோரை சேஸ் பண்ண முடியலையா? ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் நான் சொல்லுவேன், அந்த ருத்ராஜ் கேகோட கேப்டன்ஸ் யாராவது குறை சொல்லிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், நான் சொல்கிறேன், நிதிஷ் ராணாவுக்கு அஸ்வின் நிறைய ரன்னு கொடுக்குறாருன்னு தெரிஞ்சு கொடுக்குறாரு. லெஃப்ட் ஹேண்டருக்கு அஸ்வின் தாங்க போடுவார். பவர் பிளே எப்படி அஸ்வின்னா, பவர் பிளேல அஸ்வின் தாங்க போடுவாங்க. வேறு யார் போட வைப்பாங்க? யாருங்க போட வைப்பாங்க? எனக்கு புரியல. அஸ்வின் பவர் பிளேல, அஸ்வின் பவர் பிளேயில் ஏங்க அது தோனி கேப்டன்சி அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லலாம். அஸ்வின் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுக்கு பவர் பிளேல வந்து இம்பேக்ட் அவ்வளோ கொடுக்கணும் எதிர்பார்ப்பு அதுதான். அதனால ஓவர் கொடுக்குறாங்க. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் தோக்குறாங்க, அது கேஸ் ருத்ராஜ் கேகோத் மேலே அவர் கேப்டன்சி மேலே எழுதாதீங்க. ரொம்ப தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். மோசமான கேப்டன்ஸ்லாம் இல்லை. ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் கண்டிப்பாக ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்படியே போயிடாதீங்க, இருங்க அப்படியே அடுத்தது டிசி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சோட ரிவ்யூவும் பார்த்துருப்பாங்க. பட் நீங்கள் உங்களை கருத்துக்களை மனசார பதிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் உலக கேப்டன் பேட் கமின்ஸ்க்கு தோல்வி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத யார் பரிசீலிச்சா தெரியுமா? அக்ஷர் பட்டேல் கிடையாது, மிச்சல் ஸ்டார்க். அவரோட டீம்மேட்டான மிச்சல் ஸ்டார்க் தான் பரிசீலிச்சார். இந்த ஷார்ட் பால் மூலமாக டிராவிஸ் ஹெட் ஏன் அங்கே அடிச்சுட்டு ஒன்றுங்கிற கேள்வியை வச்சிங்கன்னா, அபிஷேக் சர்மா சொல்கிறத டிராவிஸ் ஹெட் ஏன் கேட்கல? ஏன்னா நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்ட்லேருந்து ஓடியாடுறதா அங்கே டேஞ்சரு. ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் அடிச்சிருவாங்க. ஆனால் டிராவிஸ் ஹெட் வந்துட்டார், அபிஷேக் சர்மா நின்றுட்டார். சரி, அப்புறம் வேறு வழியில் சீனியர்னு ஓடிட்டார். அபிஷேக் சர்மாவுக்கு 3 மேட்சாக சரியாக படலை. அங்கேருந்து நான் ஆரம்பிச்சுன்னு சொல்கிறத விட நான் இஷான் கிஷன் கிட்டேருந்து ஆரம்பிச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். இஷான் கிஷனுக்கு தேர்ட் மேனில் போட்டார் மிச்சல் ஸ்டார்க். நிதிஷ் ராணா எப்படி ஜிம்மி வார்டன் பாலில் அடித்தாரோ அதே போல் அடித்தார். ஆனால் இங்கே 6. ஆனால் இஷான் கிஷன் தேர்ட் மேனில் மாட்டார். ஸ்டப்ஸ் நல்ல கேட்ச் எடுத்தார். நிதிஷ்குமார் ரெட்டி அதான் சொல்கிறாங்க, பேட் கமின்ஸ் சொல்லிட்டாரு, நாங்கள் அதிரடியாக தான் ஆட போகிறோம், வந்த ஃபஸ்ட்டு பாலே தான் எங்கள் பேட்டர்ஸ் அடிக்க போகிறாங்க அப்படின்னு. நிதிஷ்குமார் ரெட்டி அட்டாக்கிங் கிரிக்கெட் போனார். பேட்டு திரும்பிச்சு, பால் மேலே ஏறிச்சு, கோடை காலியானார். மிச்சல் ஸ்டார்க்கோட பாலில் இருந்து ஷார்ட் பால் போடுறாரு, குத்தி ஸ்லோவரன் போடுற, குத்தி பேஸை கம்மி பண்ணி போடுறாரு, மாற்றி போட்டுட்டு இருந்தார். பட் ஸ்டார்க்கோட பேஸ் குறையும் பேஸ் குறையவும் இல்லை. டிராவிஸ் ஹெட்டுக்கு மிச்சல் ஸ்டார்க் திரும்ப ஒரு ஷார்ட் பால் ஒன்று போட்டார், காலியானார். ஷார்ட் பால் சூப்பராக இருந்தது, அப்படியே வெளியில் போட்டார், அப்படி அடிக்க போனார். தேர்ட்மன் பக்கம் எட்ஜி கேஎல் ராகுல் கையில் 37க்கு 4. ஸோ டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், அதுக்கப்புறம் மேலே அபிஷேக் சர்மா, அந்த 3 பேரும் போயிட்டாங்க. அப்படின்னா ஒரு 50 பாலில் 150 ரன்னு அப்படின்னு சொல்லலாமா? இல்லை 50 பாலில் ஒரு 100 ரன்னு கம்மியாகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அங்கித் வர்மாவால் ஓரளவு கௌரவமான ஸ்கோர் வந்தாங்க. ஆக்சுவலி அங்கித் வர்மாவில் தான் டெக்கத்ரானில் நம்ம நடத்துகிற அந்த பரிசு போட்டியில் யாரும் பரிசு வின் பண்ணல. ஏன்னா அங்கித் வர்மா சர்ப்ரைஸ் பேக்கேஜ். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 6 அடிக்கிற அபிலிட்டி நல்லா இருந்தது. அக்ஷர் பட்டேல் விட்டு உரின்னு உரிச்சாரு. குல்தீப் யாதவையும் உரின்னு அடிச்சுட்டு அவர்கிட்ட தான் அவுட் ஆனார். ஆனால் அங்கித் வர்மாவோட மாதிரி என்ன சொல்கிறது, பவர் ஹிட்டிங் சூப்பராக இருக்குது. அன்கேப்டு பிளேயர்ஸ் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதில் அவரும் ஒருத்தர். அதுக்கப்புறம் கிளாஸின் குல்தீப் யாதவ் 6ஓட வெல்கம் பண்ணார். ஆனால் மோஹித் சர்மாவோட ஸ்லோவர் பால். ஸோ இவங்க அட்டாக்கிங் இன்டென்ட்லாம் ஆட போகிறாங்க, திரும்பி மிக்ஸ்அப் பண்ணுவோம். ஸ்பீடாக போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹைவேல போய்ட்டு இருக்கக்கூடிய கார் திடீர்னு ஸ்லோவானா என்ன ஆகும்?
கிளாஸினும் அதே மாதிரி அவுட் ஆனார். அபினவ் மனோகர் கொடுக்கக்கூடிய சான்ஸ், இதுக்காக தான் அபினவ் மனோகர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். ஜிடியில் அவர் பெருசாக ஆட விடவும் இல்லை, கர்நாடகா ஆடிட்டு இருந்தார். பட் தொடர்ந்து சான்ஸை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ சச்சின் பேபியெல்லாம் ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, தெரியல. அவரை குல்தீப் யாதவ் எடுத்தார். அப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய விக்கெட்ஸ்லாம் குல்தீப் யாதவ் எப்போவுமே ஒயிட் பால் ரெட் பால் ரெண்டுலேயும் நல்லாவே எடுத்துறாரு, முடிச்சிருங்க. அதாங்க 37க்கு 4. அப்புறம் அங்கீத் வர்மா மட்டும் ஓரளவு நின்று அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் 114க்கு 5ன்னு இருந்துச்சு. அப்படியே சரன்னு வந்து 163. ஒரு விஷயம், கிளாஸின், அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் இஷான் கிஷன், டிராவிஸ் ஹெட் இவங்களாம் அடிக்காமல் 163 160 வருதுன்னு வச்சுங்களேன், 162 வருதுன்னு வச்சுங்களேன். இவங்களாம் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக இகரும். ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. வைசாக்கில் ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்கலாம். அபிஷேக் சர்மாவோட ரன் அவுட்லேருந்து அந்த இம்பாக்ட் மேபி ஏற்படுச்சு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 164 சேஸ் பண்ணும் போதெல்லாம் ஃபேப் டு பிளஸிஸ் ஃப்ரேசர்லாம் ரொம்ப கஷ்டப்படவே இல்லை. இன்றைக்கி கேஎல் ராகுலே ஒரு ப்ரெஷரே இல்லாமல் ஆனார்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன். வந்தார், லாங் ஆஃபில் ஒரு 4, அதுக்கப்புறம் ஸ்கொயர் லெக்கில் ஒரு 6. அந்த மிடில் ஆர்டர் வரும்போது அவருக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக ஒரு லைசன்ஸ் கிடச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அபிஷேக் புரியலும் இந்த மாதிரி மேட்ச்சில் அவுட் ஆகிட்டு போகக்கூடாது, நாட் அவுட் பேட்டராக அவுட் ஆகிட்டு போயிடக்கூடாது, நாட் அவுட் பேட்டராக போகணும், முடிச்சு கொடுத்தாரு. சோஃபார் இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் யோசிப்பாங்க, பரவாயில்லப்பா அபிஷேக் புரியல் முடிச்சு கொடுத்துனாப்பான்னு யோசிப்பாங்க. பட் மேலே ஃப்ரேசர்கிட்டேருந்து ஃபேப் டு பிளஸர்கிட்டேருந்து அது நல்ல ஸ்டார்ட் இன்றைக்கி வந்து ப்ளஸ் அதில் 50-50லாம் ஒன்று அடிச்சு ஃப்ரேசர் முகர் போன தடவை எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்ட்டு அடிக்கல, வருத்தம். ஆனால் ஃபேப் டு பிளஸரோட பேட்டில் நல்லா பட்டுக்கிட்டு இருந்தது. ஃபேப் டு பிளஸர்ஸ் கிட்டேருந்து பேட்டில் ரன்னுகள் வரும்பொழுது இப்போது டிசி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், எங்களுக்கு ஓப்பனிங்கில் அதாவது ஃபைனல் முன்ன போகும்போதெல்லாம் ஒன்று தோணும், ரஹானே ஓப்பனராக இறக்கிடுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு, ஆனால் சொதப்பிடுவார். ஆனால் இப்போது ஃபேப் டு பிளஸர்ஸ் மேலே இருக்கார், மிடில் ஆர்டரில் கேஎல் ராகுல் இருக்கார். இதுக்கு மேலே எங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் யோசிப்பாங்க. மட்டும் இல்லாமல் பேட் கமின்ஸை அடிச்சிட்டாரு, ஃபேப் டு பிளஸர்ஸ் செம்மையாக அடித்தார், ஓகேங்களா. ஆனால் இந்த மேட்ச்சில் தெரியுது இப்படி தான் எஸ்ஆர்ஹெச் ஆட போகிறாங்க. இப்படி ஆடும்பொழுது இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும், 2 விதமான ரிசல்ட்ஸ். ஸோ அதில் ஒன்று வந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்டில் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, நல்லா பேட்டிங் பண்ணலாம், குத்தி போட்டாங்கன்னா அடிக்கலாம், அடித்தாங்க, ஈஸியாக ஜெயிச்சாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த வருஷம் ஐபிஎல்லில் பஞ்சாப் கிங்ஸை விட எனக்கு தெரிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு மாதிரி நல்ல டீமாக என் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஏன்னா ஒரு அஷுதோஷ் சர்மா, கேஎல் ராகுல், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேப் டு பிளஸிஸ், அக்சர் பட்டேலும் இடையில இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படிங்கிறதுனால இந்த டீம் கீழே விப்ராஜும் வந்து ஒரு மாதிரி நல்லா பேட்டிங் பண்ணுறாரு. ஸோ பவுலிங்கில் வந்து இன்றைக்கி நட்டுலாம் போடவே இல்லை, நட்டு இல்லவே இல்லை. முகேஷ்குமார், ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் இவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு தேவையே படலை. நட்டுவை பெஞ்சில் உட்கார வைக்கிற அளவுக்கு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்குன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பாருங்கள். மேபி ஒரு என்ன சொல்கிறது, நட்டுவோட இன்ஜுரி யோசிச்சுட்டு அவரை 14 மேட்ச் நம்ம ஃபைனல் தாண்டி ஒரு 17 மேட்ச் ஆடணும். அப்போது முதல் 4-5 மேட்ச் உட்கார வச்சுட்டு திரும்பி மீறி இருக்கக்கூடிய ஒரு 10 மேட்ச்சில் ஆட வைக்கலாம்னு பிளானில் இருக்கலாம். ஆனால் நான் மோஹித் சர்மா உள்ளே ஆட வைக்கும் போதும் மோஹித் சர்மா அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிது. மோஹித் சர்மா விட்டு அன்கேத் தரமா அடித்து விட்டு ஒரு காட்டினார் பார்க்க முடியுது. ஆனால் இது பெருசாக இம்பாக்ட் ஆகலை, என்ன ஜெயிச்சிருக்கிறாங்க, ஓகேங்களா. அப்புறம் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் போகிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. போன வருஷம் அப்படி கூட போகலாம், ஓகேங்களா. ஆனால் போன வருஷம் ரன்னு வந்துருச்சு, இந்த வருஷம் ரன்னு வர மாட்டேங்குது. ப்ளஸ் இருக்கக்கூடிய பவுலிங் அட்டாக்கும் அவ்வளோ நம்பிக்கையான பவுலிங் அட்டாக் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு நட்டு இருந்தாருன்னா ஒரு விக்கெட் டேக்கர் ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருந்தார். இப்போ நட்டுவை கண்டிப்பாக அவங்க மிஸ் பண்ணுவாங்க. பேட் கமின்ஸ் ரன்னை லீக்கேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ பேட் கமின்ஸ் இருக்கிறாரு, அந்த ரன்னர் லீக்கேஜ் பண்ணுற பேட் கமின்ஸ் இருக்கிறாருங்கிறதும் பிரச்சனை. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் இந்த வருஷம் பிளே ஆஃபுக்கு தகுதி பெற மாட்டாங்களேன்னு எனக்கு தோணுது. பட் போன வருஷம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொன்னேன், பேட் கமின்ஸ் இருக்காருங்கிறதுனால பிளே ஆஃபுக்கு போவாங்க, கப்பு கூட அடிப்பாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இந்த வருஷம் எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஸோ அவர் எப்படி ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, ப்ளஸ் ரிட்டென்ஷனில் நிறைய காசு செலவு பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரவுண்டராக எடுத்தாங்க, ஒரு நல்ல பவுலர் எடுத்து போடாமல் விட்டாங்களோ எனக்கு தோணுது. ஸோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஸோ ரிட்டென்ஷனில் பண்ண தவறுனால, ஆக்ஷனில் பண்ண தவறுனால இப்போ அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் ஒன்று இந்த பேட்டிங் ஆர்டர், இந்த இன்டென்ட், இந்த பிளானை வச்சு வின் பண்ணுறாங்கன்னா பேட் கமின்ஸ் வீரம் தான் அப்படின்னு சொல்லுவேன், ஓகேங்களா. டன் இந்த 2 மேட்ச் ரிவ்யூவும் நிறைவடையுது. ஸோ கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ், டிசியோட ஃபேன்ஸ், சிஎஸ்கேயோட ஃபேன்ஸ் நீங்கள் இருப்பீங்க. உங்களை கருத்து ஆர்ஆர் ஃபேன்ஸும் இருப்பீங்க. உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். 2 ரிவ்யூ முடிவடைகிறது. ஸோ எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல்